ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி என்ன vlog என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தோசை லவருக்கெல்லாம் ஒரு செம்ம விருந்து தான் இந்த தோசை. அதுக்கப்புறம் தோசை மாவு இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நைட் உட்காந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த அரிசியும் கடலைப்பருப்பையும் ஊற போட்டிங்கன்னா நல்லா அரைச்சி மொறு மொறுன்னு ஒரு அடை தோசையை சுட்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடை தோசை தான் நம்ம வீட்டில் சுடணும். அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப்பு புழுங்கரிசி எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. கடலைப்பருப்பும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணோன்னா, வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை சாப் பண்ண முடியலன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே அரிசி மாவு தோசை சாப்பிட்டா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நம்ம பூரி சப்பாத்தி அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை தோசை ரொம்ப ஃப்ளேவர் வைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ளேவரே இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடலைப்பருப்பும் தான். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, பூண்டு, நல்ல மிளகு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த காரம்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரியவங்க சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா திப்பி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். ஒரு 3 டேஸ் கூட மாவு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, வெளியே வச்சா நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு கொஞ்சம். அப்போ தான் நம்ம தோசை ஊற்ற நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து அதுக்கு கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கொரப்பும் இருக்கக்கூடாது, வாயில் தட்டுப்படக்கூடாது. அந்த மிதமான இதுக்கு அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நாகர்கோவில் சைடு இந்த டிஷ்ஷுக்கு என்ன தொட்டுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவியல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இன்றைக்கி அவியல் வச்சுலாம் இதை பண்ணல. நார்மலாக சக்கரை வச்சு சாப்பிட்டாச்சு. பட் அவியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் ரெசிபி வேணுன்னா ஆல்ரெடி என்னோடய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உள்ளே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய நாகர்கோவில் டிஷ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தோசை பேட்டரெல்லாம் பாத்திரத்தில் ஊற்றினோன்னே நம்ம ஊருக்காரங்களுக்கு மிக்ஸி கழுவி ஊற்றலைன்னா தூக்கம் வராது. அந்த மிக்ஸியெல்லாம் கழுவி ஊற்றி பேட்டரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தான் இதோட ஃப்ளேவரே, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். அந்த தோசை நம்ம கடித்து சாப்பிடும் போது தேங்காயோட ஒவ்வொரு பைட்டுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு சேர்த்துக்கனால கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு லைட்டாக ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே மாவை. அதுக்குள்ளே தோசைக்கல்லை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து பொத்தையாக ஊற்றக்கூடாது. நல்லா மெலிசாக தோசை மாவை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மொறுன்னு சைடெல்லாம் இருக்கும். நடுவில் சாஃப்டாக இருக்கும் தோசை. அப்படியே நல்லா ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு அந்த தோசையும் லைட்டாக சக்கரை தொட்டுக்கிறவங்க தொட்டுக்கலாம், இல்லை தோசை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.